ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் சிஏஜி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பொது கணக்கு தணிக்கை அதிகாரி, தமிழில் சொல்லணும்னா பொது கணக்கு தணிக்கை அதிகாரி, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர். இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஏஜி சரிங்களா. இந்த சிஏஜி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க, இந்தியன் ப்ரொவிஷன் சிஏஜி பற்றியான ப்ரொவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 148லேருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடியது, 148லேருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் இந்த சிஏஜியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய யார் சிஏஜியாக இருக்காங்க, சிஏஜி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதையும், சிஏஜியோட பவர் என்ன, டியூட்டிஸ் என்ன, இதையெல்லாம் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. இது போன்ற தகவல்கள் எல்லாமே இந்த 148லேருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த சிஏஜி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சிஏஜி அப்படி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பிரசிடென்ட் பற்றின வீடியோஸ்லேயே பார்த்தோம். பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரா, ஓகே. இந்த சிஏஜி அப்படிங்கிறவர் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எந்த குழு இல்லை யார் இவர் தான் சிஏஜியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கிரைட்டீரியாவோ இல்லை இவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதோ, ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோ, எப்படி தான் ஒரு ஃபார்மல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத கொண்டு இவங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறது கிடையாது. சரிங்களா. இப்போ ஒரு ஆளும் கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஜேபியோடது இருக்குது அப்படின்னா, பிஜேபியிலிருந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இது இந்த சிஏஜியை ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகே, பிரசிடென்ட் அதுக்கப்புறம் அவருக்கு பதவி பிரமாணம் எல்லாம் செஞ்சு வைப்பார். சரிங்களா. இந்த பிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா இவருக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செக்ரட்டரிஸ், ஃபினான்ஷியல் செக்ரட்டரி, இந்த மாதிரியான செக்ரட்டரிலாம் இருக்கு இல்லையா. இந்த செக்ரட்டரி மூலயமா ஒரு பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிஎம் அவரை நாமினேட் பண்ணுவார். பிரசிடென்ட்டுக்கு ஓகே இவரை சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவார். எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது, அவங்க பர்சன்ஸ் யார் ஒரு சிஏஜியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களே டைரெக்டாக சூஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ராசஸ் இப்படி தான் ஒரு சிஏஜி சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் புதிய சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே வருமே தவிர, இவர் யார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் யார் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இருக்காது. சரிங்களா. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் ஒரு கொலிஜியம் வேணும். சரிங்களா. கொலிஜியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொலிஜியத்தில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம், சரிங்களா, அப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர், சரிங்களா, அடுத்து லோக்சபா ஸ்பீக்கர், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்கெல்லாம் இந்த கொலிஜியத்தில் இருக்கணும். இந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஏஜிக்கான பதவிக்கான ஒரு நபரை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த நபரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிஏஜியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரிங்களா. பட் ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தோம். ஆடிட்டர் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆடிட்டிங் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஃபினான்சியல் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ், இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கிற மற்றும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். ஏன்னா நார்மலாக ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும் போது ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆடிட்டருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கே ஒரு ஆடிட்டர் அப்படிங்கும்போது, ஆடிட்டர்னா என்ன,
ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செய்கிறது. ஸோ என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க, என்ன வரவு என்ன செலவு அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறது தான் வந்து இந்த ஆடிட்டரோடைய வேலை. சரிங்களா? ஸோ அப்போது இந்தியாவுக்கே வந்து இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கே வந்து செய்கிறாரு. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய பதவிக்கு நிகரான ஒரு பதவி வச்சிருக்காரு அப்படிங்கும் போது ஸோ அவருக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ டைரெக்டாக போயிட்டு ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஆடிட்டர் ஜென்ரலாக வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது இல்லையா? சென்ட்ரல் ஆடிட்டர் ஜென்ரலாக சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி அவர் என்ன துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கொடுத்து அவரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஸோ இந்த சிஏஜி அப்படிங்கிறவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசிடென்ட் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ரெக்கமெண்டட் பை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான ஒரு பதவியை வந்து வச்சிருக்காரு. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு என்ன நம்ம சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ ஸோ சேம் மெத்தட் தான் சிஏஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இவருடைய சிஏஜி சீஃப் ஜஸ்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ அவர் வந்து இன்கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்து அந்த தகுதி இல்லை, ஸோ அவர் வந்து அவருடைய பதவியை மீறிட்டார். ஸோ இந்த மாதிரி சில ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் சொன்னால் மட்டும்தான் இன்கெப்பாசிட்டி அல்லது மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிமூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா ரிமூவ் பண்ண முடியாது, சில ரீசன்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து மிஸ்பிஹேவியர், அப்புறம் இன்கெப்பாசிட்டி. ஸோ இந்த 2 ரீசனுக்காக ஸோ அவரை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து முடிவு பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 2 அவைகளிலும் பேசி இவர் வந்து பதவிக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ரிமூவ் கொண்டு வருவாங்க. ஸோ அதே தான் சிஏஜிக்கும், சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதே தான் சிஏஜிக்கும் நம்ம வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவருடைய பதவிக்காலம் என்ன, எவ்வளோ நாட்கள் வந்து இவர் பதவியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருடைய டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் இல்லாட்டி 65 இயர்ஸ். நம்ம ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்ஸ், எந்தெந்த பதவிக்கு எவ்வளோ பதவிக்காலம் அப்படிங்கிறது தனி வீடியோவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான லிங்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ எல்லா பதவிக்கும் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ல இருந்து பிஎம், பிரசிடென்ட், ஆளுநர், ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன பதவிக்காலம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தனி வீடியோவே பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த ஐமார்க் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது சிஏஜியோட டேர்ம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 6 இயர்ஸ் இல்லாட்டி 65 இயர்ஸ், எது வந்து விச்எவர் இஸ் இயர்லியர், ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ ஸோ அதை பொறுத்து அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வரும். சரிங்களா? ஸோ 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ 62 இயர்ஸில் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 வருஷத்தில் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஏன்னா 65 இயர்ஸ் அவர் அடைஞ்சிருவார். ஸோ முடிஞ்சிடும். ஸோ ஒரு 55 இயர்ஸில் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஃபுல் டேர்ம் 6 வருஷத்தையும் அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். சரிங்களா? இதுதான் வந்து அவருடைய பதவிக்காலம். ஓகே, பதவிக்காலம் சொல்லியாச்சு. அவருடைய பவர், டியூட்டிஸ் என்ன, டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமை அண்ட் அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட். ஸோ ஆடிட் தி அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா வரவு செலவு கணக்குகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ யாருடைய வரவு செலவு கணக்குகள் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு. சரிங்களா? அப்புறம் ஸ்டேட்டு அல்லது யூனியன் டெரிட்டரிஸ், இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மத்திய, மாநில, யூனியன், ஸோ எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் ஆய்வு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் வந்து இந்த சிஏஜி தான் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடிட் பண்ண ரிப்போர்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. இங்கே மாநில அரசுனா கவர்னர் கிட்ட இதை வந்து ஒப்படைப்பாங்க. சரிங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா, ஸோ அவங்க செலவு பண்ணக்கூடிய செலவு, அதாவது நமக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது இந்த மத்திய மாநில அரசுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம முன்னாடி நிறைய இதில் பார்த்துருக்கோம். கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா திரட்டு நிதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? ஸோ இந்த திரட்டு நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சிஏஜி இருக்காங்கன்னா இவங்களுக்கான இந்த துறை, இந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இந்த தலைவர்கள், சிஏஜி சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற போது ஸோ அவருக்கு
ஆனால் சம்பளம் எல்லாமே எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்டில் தான் கொடுப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு மத்திய துறைகளும் இயங்குவதற்கான ஃபண்ட் எங்கேருந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் போகும். ஸோ இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாம் எல்லா அரசு துறைகளுக்கும் கரெக்டாக தான் போயிருக்கா, அந்த கரெக்டாக போன அமௌண்ட் வந்து அவங்க கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வரவு வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டையுமே வந்து செக் பண்ணுறது தான் இந்த சிஏஜியோட வேலை. சரிங்களா? ஸோ இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஸோ ப்ராஃபிட் லாஸ், ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி தான். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட் இல்லது கவர்னருக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சிஏஜி யார், ஸோ அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த மத்திய அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் வேறு சில துறைகளையும் அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மத்திய அரசு கம்பெனி அப்படின்னு கவர்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய கம்பெனிகள். ஸோ அந்த கம்பெனிகள் இருக்கக்கூடிய ஆடிட்டர் அந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையும் யார் ஆடிட் பண்ணுவாங்கன்னா ஸோ இவங்க தான் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு துறைகள்ல இருந்தும் கொடுக்குறாங்க இல்லையா கிராண்ட்ஸு, லோனு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து கொடுக்கக்கூடியது கரெக்டாக தான் போகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் ஆடிட் பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை தான். சரி, கரண்ட்டாக இருக்கக்கூடிய சிஏஜி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சசிகாந்த் சர்மா, இவர் தான் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய சிஏஜி. ஸோ இவர் எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 May 2013 இவர் வந்து சிஏஜியா இந்தியாவுடைய ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இவர் வந்து இருக்கார். அதாவது கண்காணிப்பு மற்றும் தணிக்கைத்துறை தலைவராக இவர் இருக்கார், சசிகாந்த் சர்மா. ஸோ இவர் வந்து 12th சிஏஜியாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு சிஏஜி யார் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக நினச்சி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஸோ சிஏஜியோட ஒரு ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம், சிஏஜி என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துக்குமே தெரியும். 2G ஸ்பெக்ட்ரம், ஸோ இது வந்து ஒரு மெகா கரப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி தான். அப்போதைய சிஏஜியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் ராய். ஸோ ப்ரீவியஸ் சிஏஜியாக இருந்தவர் சசிகாந்த் சர்மாவுக்கு முன்னாடி சிஏஜியாக இருந்தவர் வினோத் ராய் தான். ஸோ இவர் தான் அந்த 2G ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸில் நடந்த அந்த ஸ்கேம்ஸு, 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்தவர். சரிங்களா? ஸோ அவங்களுடைய ரோல் என்ன, டியூட்டிஸ் என்ன, பவர்ஸ் என்ன, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, என்ன ரீசெண்டாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். மத்திய மாநில அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அதே போல் அரசாங்க கம்பெனிகள், சரிங்களா, அந்த கம்பெனிகளில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆடிட்டர் பண்ணுவாங்க. ஆடிட்டர் பண்ணி ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கோ அங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்களுடைய அதிகாரங்கள், பதவி காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதில் இருக்கக்கூடியது ப்ரெசன்ட் சிஏஜி யார், அவருடைய பதவி காலம் என்ன, பொறுத்துக்களால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து கேட்கலாம். சிஏஜி யார் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி, சிபிசி, ஸோ அவங்களுடைய பர்சன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே போல் அவங்கள பதவி காலம் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்களுக்கான இல்லாட்டி அதிகாரங்கள், பணிகள் பொறுத்து சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஸோ இது வந்து இந்த டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான துறைகள், ஆணையம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.